ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா பேபி கார்ன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம பேபி கார்னை வாங்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அதை கிரேட்டரில் வச்சு துருவிக்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் எண்ணெய் வச்சு இப்போ வந்து நம்ம பட்டை ஹோல் ஸ்பைசஸில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம அரைச்ச பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம இதுக்குள்ளே ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம துருவி வச்ச பேபி கார்ன் வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பேபி கார்ன் வந்து நம்ம இந்த மாதிரி துருவி போட்டுக்கிட்டால் தான் குழந்தைங்க எடுத்து வைக்க மாட்டாங்க. அந்த பேபி கார்னோட சத்தும் முழுசாக அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆவி பறக்க சூப்பரான பேபி கார்ன் பிரியாணி தயாராகிடுச்சுங்க. பிளேட்டில் போட்டுக்கலாம். நல்லா காரசாரமான சோயா சங்க்ஸ் சுக்கா சைடிஷை நம்ம வச்சுருக்கோம். நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சோயா சங்க்ஸ் சுக்கா இருக்குல்ல, அப்படியே நாக்க நடனம் ஆடுதுங்க. சூப்பராக இருக்குது, வேறு லெவலுங்க.